வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ஃப்ரெஷ் கோரியாண்டர் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுதாங்க சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நான் 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், அதை லேசாக 2ஆக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிப்போம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரு சின்ன துண்டு புளி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு போட்டுக்கலாம். இந்த உருண்டைக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. நான் 1 கட்டு கொத்தமல்லி கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி நல்ல தண்ணியே இல்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துப்போம். ஒரு சொட்டு தண்ணி இதில் இருக்காது. அந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இருந்ததுன்னா ஒரு கிச்சன் டவல்லையோ காட்டன் துணிலையோ போட்டு ஒத்தி எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா இதில் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கொத்தமல்லி உருண்டை நல்லா சூப்பராக வரும், கெடாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நம்ம இதை கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி பிரியும்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கும்போது கொத்தமல்லியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த உருண்டை எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நல்லா வதங்கியாச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கணும். விட்டு 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 கொஞ்ச நேரம் பல்ஸ் பண்ணினோம்னா எல்லாம் கோர்ஸாக நமக்கு கிடச்சிரும். நல்ல மைய கிடைக்காண்டா. இந்த பாருங்கள், நல்லா கோர்ஸாக பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த காலத்துலலாம் உரலில் போட்டு இடிப்பாங்க. அதுக்கு பதில் நம்ம இப்போ ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கட்டுக்கு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை குட்டி குட்டியாட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பரணியில். இந்த மாதிரி தான் இருக்கும் பரப்பரன்ட்டு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சுள்ளுன்னு இருக்கும். காரம், புளிப்பு, உப்பெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் இதை தான் செய்ய விரும்புவீங்க. நமக்கு ஒரு கட்டுக்கு இந்த இவ்வளோ ஹானம் கொத்தமல்லி உருண்டை கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்குக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.